கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். புதுசா ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்ப கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க. அந்த வார்த்தை கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்காங்க, இப்போ 1009 வருது. போதும். அவருடைய அழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானவர்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்தது அனைவருக்கும் அறிந்த உண்மை. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பா 2-3 நாட்களாகவே என்ன சொல்றது, திரும்ப பேசக்கூடிய பேச்சுங்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இப்ப கரண்ட்ல பிரஸ் மீட்குள்ள என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட அமைச்சரவையில் ஆதவர்ஜுனா எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், அதை கொடுத்து நாங்கள் ஆலோசிப்போம் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்றாரு, வேலுமணிக்கும் CV சண்முகத்துக்கும் கண்டிப்பாக அமைச்சர் பதவி இடம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப திருமாவோட அரசியல் போக்கு அது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த திருமாத்தோழர் விமர்சனங்கள் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை ஒட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. பட் ஆனா இது அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் கிட்ட இப்படியான ஒரு சில நெருக்கடியான சூழல் நிலவும் போது வரக்கூடிய இயல்பான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நான் அப்படி பார்க்கல. சில விஷயங்கள் எதை சொல்லலாம் எதை சொல்ல வேணாம் அப்படின்னு அவருக்குள்ள சில தயக்கங்கள் இருப்பது போலதான் எனக்கு தோணுது. அதனால அதை வெளிப்படையா அவர் வேறு ஒரு உள்நோக்கத்தோடு இதை பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவருக்கு நான் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. எனக்கு அது அந்த சூழலும் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த சூழல் நீங்க இருந்து பார்த்தாதான் தெரியும். அது மாதிரி நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்படிதான் நான் ஆதவர்ஜுனா சொன்னது அமைச்சரவையில் விசிகாவை நாங்க அழைக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு காலையில அவர் சொல்றாரு. சொன்னதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கும் போது ஆமா அழைக்கிறாங்க அப்படின்றாரு. இதற்கு முன்பாக எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததற்கு பிறகு நீங்க அமைச்சரவையில இருக்கணும், அதனால நீங்க ஆதரவு தரணும் அப்படின்னு தாவேகா தரப்பு தன்னிடம் கேட்டார்கள் அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தார். தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் கட்சியா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே நம்மை நம்பி வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நம்ம அமைச்சரவையில இடம் கொடுப்போம், கூட்டணி ஆட்சி அதை நடத்துவோம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது இது எந்த விதமான மழுப்பல்களும் இல்லாத தெளிவான ஒரு முடிவு தான். அமைச்சரவையில் இடம்பெறுவது அப்படிங்கிறது விஜய் தரப்புக்கு கிளியரான ஒரு மூவ் தான். அவங்க டே 1ல இருந்து அமைச்சரவையில் இடம் தருவதற்கு தயார்னு தான் சொல்றாங்க. திருமாத்தோழர் அவர்களுக்கு அதில் முடிவெடுப்பதற்கான தாமதங்கள் அப்படிங்கிறதுல சில முன்னுக்கு பின் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் இருக்கிறது உண்மையான்னு கேட்டா ஆமா இருக்கு. அதுல சில தயக்கங்களோடு அவர் இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். அதை முன்னுக்கு பின்னு சொல்றதை விட தயக்கம்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவரே தான் எழுச்சி தமிழர் தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க, அமைச்சரவையில நாங்க இடம்பெறல, வெளியில இருந்து ஆதரவு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் வப்போன்னு இடதுசாரிகளோடு சேர்த்து பேசணும்னு முயற்சி பண்ண போது எங்களை விட முந்திக்கிட்டு இடதுசாரி தோழர்கள் அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில நெருக்கடிகள் அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதே, ஆனா அதை நான் குறையாலாம் சொல்லலை அப்படின்றதையும் நியூஸ் 18 விவாதத்துல சொல்லிட்டு தான் சொல்றாரு. அதனால நம்மளும் அதை குறையாடல. அதன் அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, சரி ஓகேன்னு. இவரும் அதற்கு அடுத்து ஒரு நாள் சில தாமதங்களுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு அதையும் நான் கொடுத்துட்டேன், அந்த ஆதரவையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நிபந்தனையற்ற ஆதரவு என்பது எழுச்சி தமிழர் ஏற்கனவே எடுத்த முடிவு. அதற்கு பிறகு மீண்டும் நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கால் எழுச்சி தமிழருக்கு வைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஆதவர்ஜுனா தொடர்ச்சியா எழுச்சி தமிழரோடு உரையாற்றி கொண்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறாரு, டே டு டே பேசுறாரு. அதாவது விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் போடக்கூடிய ட்வீட் எல்லாம் எனக்கு மனசை கஷ்டப்படுத்துது அப்படின்னு எழுச்சி தமிழர்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு இமீடியட்டா அவர் கால் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எழுச்சி தமிழர் சொல்றதுல இருந்து அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எழுச்சி தமிழர்கிட்ட திரும்ப நீங்க அமைச்சரவையில இருக்கணுங்கிற கோரிக்கை அவர் சொல்லாமல் இந்த வார்த்தையை மறுபடியும் எழுச்சி தமிழர் திருப்பி அமைச்சரவையில் இடம்பெறணும்னு கோரிக்கைகள் வைக்கிறாங்க, நம்ம அதுக்கான முடிவு இன்னும் எடுக்கல அப்படின்னு திரும்பி அதுக்கு ஒரு ஆரம்பத்தை போட வேண்டிய அவசியம். அப்ப அங்கிருந்து ஒரு அழைப்பு மீண்டும் வருகிறது. அதில் தான் ஒரு தயக்கம் அப்படிங்கிறத ஏன் குறிப்பிடுறேன்னா, ஆதவர்ஜுனாவும் தாவேகா தரப்பும் எழுச்சி தமிழர் அப்படின்னு பட்சத்தில் அமைச்சரவை தருகிறோம், வன்னியரசு அவர்களுக்கோ ஜோதி அவர்களுக்கோ அமைச்சரவை தருவதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை வைத்திருப்பதாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அது கூட மேபி எழுச்சி தமிழருக்கு தெரியும் பட்சத்தில் அவர் அதற்கான சில தயக்கங்களை வெளிப்படுத்தியிருக்கலாம். அவருக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் தானே இருக்கும். ஒண்ணு, வன்னியரசு தோழருக்காக அவர் ஃபைட் பண்ணி இந்த அமைச்சரவை வேணும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும், இல்லைன்னா எனக்கு அமைச்சரவையே வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கணும். ஆனா அமைச்சரவையே வேணாம்னு சொன்னதற்கு பிறகுதான் அப்படி ஒரு கோரிக்கை மறுபடியும் வந்துட்டு இருக்கு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். எழுச்சி தமிழர் வன்னியரசு அவர்களுக்காக சண்டை போட்டு அந்த அமைச்சரவையை
வாங்குறதுக்கு உண்டான முயற்சியை முடிவு பண்ணணும். இல்ல அதுல அப்பர் ஹேண்ட் வந்து தாவேகா தரப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா முடிவு எப்படி ஆகும்னா, எழுச்சி தமிழர் திருச்சி கிழக்கில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த திருச்சி கிழக்கில் தாவேகா ஆதரவில் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை எம்பி கேண்டிடேட்டா நிறுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள். இதெல்லாம் வந்து போற போக்குல சொல்லல, தாவேகாக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்கள். இதுதான் ஒரு ஆப்ஷன். இப்படி இருந்தா எழுச்சி தமிழர் சட்டமன்றத்துக்குள்ள இருந்தாங்கன்னா ஒரு நல்ல போர்ட்போலியோவை கொடுத்து தோழரை வச்சுக்கலாம், நம்மளுடைய ஆட்சியில அவரை கூட வச்சுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம். இதையுமே அவங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னா, ஐயுஎம்எலுக்கும் அமைச்சரவை கொடுக்குறாங்க. அதனால ஐயுஎம்எலுடைய உயர்மட்ட குழு கூட்டமும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ள அவங்களும் பங்கேற்கிறாங்களான்றத சொல்லுவாங்க. வாய்ப்புன்னு பார்க்கும்போது நல்ல வாய்ப்பு, ஐயுஎம்எலுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் நல்ல வாய்ப்பு, காங்கிரசுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ்நாட்டுல இனிமேயோ அல்லது இப்படி ஒரு வாய்ப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு ஒரு அமைச்சரவை இடம் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதே தாவேகா வந்து 118 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதற்கு பிறகு கூட்டணியில் சேரக்கூடிய தோழர்களுக்கும் அவங்க வந்து கூட்டணி அரசாங்கமெல்லாம் அமைச்சரவை கொடுத்துருவாங்கன்றதுக்கெல்லாம் உத்தரவாதமும் இல்லை. அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. அதனால ஐயுஎம்எலா இருந்தாலும் வன்னியரசு தோழரா இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, திருமா தோழருக்கு இந்த வாய்ப்பு வருது அப்படின்னு பட்சத்தில், அதில் அந்த முடிவு எடுக்கும் பட்சத்தில் அது பல்வேறு கிளை கேள்விகளை மறுபடி தொடங்கி வை. அது எழுச்சி தமிழர் குறித்தான புகழுக்கும் அவருடைய பெயருக்கும் மறுபடியும் ஒரு அவருடைய கிரெடிபிலிட்டியை நோக்கி அது கேள்வி எழுப்பிக்கிட்டே வரும். அதாவது அமைப்பாய் திரள்வோம்லயே எழுச்சி தமிழர் என்ன சொல்றாங்க, எல்லோருக்குமான அரசியல் அப்படிங்கறத தான் முன்னெடுக்கிறாங்க. அப்ப கட்சியில தன்னோடு இத்தனை ஆண்டு காலமாக பயணிக்கக்கூடிய தோழர் வன்னியரசு மாதிரியான முக்கிய முகங்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெறும் போது அதற்காக ஃபைட் பண்றதுல எந்த தவறும் இல்லை. பட் இது வந்து உள்ளிருக்கக்கூடிய தகவல்ன்ற அடிப்படையில தான் நம்ம பேசுறோமே தவிர ஓப்பனா இது வெளில வருதான்னு கேட்டா நீங்க ஆதவர்ஜுனாவுடைய உரையை மறுபடியும் இப்ப வாய்ப்பு இருக்கிறவங்க பிளே பண்ணி பாருங்க. திருமா அவர்களையும் நாங்க அமைச்சரவையில கூப்பிட்டோம்னு தான் சொல்லுவாரே தவிர விடுதலை சிறுத்தைகளை நாங்க அமைச்சரவைக்கு கூப்பிட்டோம்னு பேசுறோம். அவர் திருமா தோழருக்கான அமைச்சரவை தான் பேசுறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அது முழுக்க முழுக்க திருமா தோழரை உள்ள கூப்பிட்டுக்கிறது. அப்ப பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நெருக்கடி என்று ஏதாவது ஒரு சூழல் வந்தால் அமைச்சரவையில் இடம் பெறும்போது எழுச்சி தமிழர் அவர்களோ, விடுதலை சிறுத்தைகள் இரண்டோ, சிபிஎம் சிபிஐ மாதிரியான தோழர்களோ, ஐயுஎம்எல் போன்ற பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை கொண்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ், பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நெருக்கடி அப்படிங்கிறது வந்து கட்டாயம் உருவாகும். அதற்காக இந்த வேலைகளும் தாவேகா தரப்புல இருந்து சீரியஸா பார்க்க வேண்டியிருக்கு. எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் அமைச்சரவையில் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு உறுதியா சொல்றாரு திருமா அவரு. அப்ப இன்னொரு பக்கம் சொல்லலாம் இன்னும் இவர் சொல்றாரு இல்லையா, திருமா சொல்றாருல்ல, ஆதவர்ஜுனா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆதவர்ஜுனா திருமாட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு. அப்ப அப்படி சொல்றாரு. சிபிஎம் என்ன சொல்லுதுனாக்க, ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நீங்க அமைச்சரவை கொடுத்தீங்கன்னாக்கா நாங்க வாபஸ் பெறுவோம்ன்ற ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த 25 எம்எல்ஏங்கிறது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புறந்தொல்றாங்களா, இவங்க மட்டும் வந்தா போதும் நினைக்கிறாங்களா? இந்த அரசியலுக்குள்ள ஒரு இடதுசாரி அம்பேத்கரி பெரியார் அரசியல் இருப்பதா காட்டிக் கொள்வதற்கு செய்யக்கூடிய தந்திரமா, அல்லது இயல்பாகவே வந்து விஜய் தரப்பு ஆதவ தரப்பு வந்து இவங்க வந்தா நமக்கு நல்லது, நம்மளும் திமுகவுக்கு எதிரான ஒரு சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்து செல்வதற்கு அப்பதான் தமிழ்நாட்டுல வந்து நீடிக்க முடியும்னு ஒரு முடிவு எடுத்தாங்களா? ஏன்னா எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் அவளை எளிதா பிறந்தால முடியாதுல்ல, கிட்டத்தட்ட வந்துட்டாங்கல்ல. அப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல இயல்பா? இல்ல, இப்போ 25 எம்எல்ஏக்கள் அதிமுக காரங்க ஆதரவு தருவதால் என்ன நல்லது நடக்க போதோ, தாவேகாவுக்கு என்ன நல்லது? அந்த 25ங்கிறது வந்து மாய பிம்பம் தான். அந்த 25 உத்தரவாதம் கிடையாது. ஏன் இல்லைன்னா நாளைக்கே வந்து கட்சி தாவல் தடை சட்டம் போட்டா அவங்களுடைய எம்எல்ஏக்கள் பூரா பேருமே தகுதி இழக்கிறாங்க. நீங்க குறைந்தபட்சம் 32 நபர்களோடு நீங்க வரணும். 32 நபர்களோடு வந்தா சிவி சண்முகத்துக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இன்னும் யார் யாரெல்லாம் வர விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும், நான் விசாரிச்ச வரையில 7 பேருக்கு அதிமுக தரப்புல 32 பேரை கூட்டு வந்தா தாவேகா தரப்புல இருந்து அமைச்சரவை கொடுப்பதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. 7 பேருடைய லிஸ்ட் வரைக்கும் அவங்க தயார்படுத்தி தான் வச்சிருந்தாங்க. 32 பேரோடு வந்தால் அதிமுக என்கிற கட்சி சின்னம் இழப்பதையோ உடைந்து போவதோ இல்லாமல் ஒரு சூழல் உருவாயிரும். ஆட்டோமேட்டிக்கா அது உருவாயிரும். அப்ப அந்த 23 பேர் இப்ப வரக்கூடிய நபர்களை வச்சு என்ன புண்ணியம்? அவர்களுக்கு அமைச்சரவை கொடுத்து என்ன புண்ணியம்? நாளைக்கே தகுதி இழப்புனா தகுதி இழப்பு, அவங்களுக்கு ஒன்னும் பலன் கிடையாது. இல்ல மாறா இங்க இருக்கக்கூடிய விசிகாவையும் சிபிஎம்ஐயும் சேர்த்துக்கிட்டா ஒரே கல்லுல 2 மாங்கா. இவங்க எல்லாரையும் அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டா இவங்களால என்ன பண்ணாலும் இவங்களால வெளியில போக முடியாது, ஆதரவை விளக்க முடியாது. அமைச்சரவையை ராஜினாமா பண்ணிட்டு
மொத்தமா அவங்க வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்பை நோக்கி அது தள்ளும். உடனடியா அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. தோழர்கள் தரப்புலையும் சரி, விசிகா வெளியேறலைன்னா தோழர்கள் கூட தானே இருப்பாங்க. அப்புறம் IUML போன்ற தோழர்களும் கூடவே தான் பயணிக்க போறாங்க. இவங்களுக்கு சீட்டாவும் நம்பர்ஸாவும் இவங்க சாட்டிஸ்ஃபைடு, அமைச்சரவை கொடுப்பதன் மூலமா அவங்களுக்கான பவர் சென்டராவும் அவங்க சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னும் போது எதற்காக அதிமுகவுக்கு அவங்க தள்ளப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். அதால ஒரு பலன் இருக்கு. 32 பேரோட வந்துட்டாங்கன்னா இவங்க யாருமே தேவையில்லை. அப்ப பதில யார் பேசுவாங்கன்னா CV சண்முகமே பேசுவாரு. திருமாத்தோழரை ஒண்ணும் நாங்க இந்த கூட்டணியில சேர்த்துக்குங்கன்னு சொல்லலையே, அவர் ஒண்ணும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே, அவங்க கிளம்புறதா இருந்தா கிளம்பி போகலாமே அப்படின்னு SP வேலுமணி கூட பேசுவாரு. ஏன்னா அவங்க அங்க பவரா இருந்தா, அவங்க பவர்லெஸ்ஸா இருக்கிறதால 23 பேரால எந்த பிரயோஜனம் இல்லாததால ஆதவ அர்ஜுனா தரப்பு எழுச்சி தமிழர்கிட்ட நீங்க இருக்கணும்னே, அமைச்சரவனே நீங்க வந்து இருங்கண்ணே அப்படின்னு பேசக்கூடிய இடமா இருக்கு. இவங்களுக்கும் இவங்க கூட இருக்கிறதன் மூலமா நாங்க தான் அடுத்த திமுகவை ஓவர்டேக் பண்ண திமுகவே நாங்க தான், பாருங்க எங்களை நம்பி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாவும் அவங்க அதை அவ்வளவு. இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப இந்த 10 நாள் ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்கிறது. இன்னைக்கு காலையோட பாத்தீங்கன்னாக்க APVP மாணவர்கள் போய் CM பார்த்திருக்காங்க. முதல்வன் திட்டத்தை அவன் கைவிட போறதாகலாம் ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கிடையே விஜய் அவர்களை கடவுளாக பாவித்து பாண்டிச்சேரியில கூட MLA பேசலாம் பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை பிறழ்வாக திருமாவோ CPMஓ பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. முதல் கோளே முற்றிலும் கோள் மாதிரி கிட்டத்தட்ட 10 நாட்கள்ல விஜய் அவர்களோ TVKவோ பெரிய அளவுல அம்பலப்பட்டு போயிருக்கிறத கண்கூடா எல்லாரும் ஊடகவியலாளர் முற்றிலும் பார்க்க முடிகிறது. அப்ப அவ்வளவு எளிதாக CPMஓ CPIயோ விசிகாவோ திருமாவளோ ஐடியாலஜியா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபர்கள் எளிதாக முடிவெடுத்து விடுவார்களா? ஏன்னா நாளைக்கு விஜய் செய்யக்கூடிய எல்லா தப்புக்கும் ஒரு முட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் இல்லையா? அப்ப அது அவ்வளவு எளிதா அந்த காரியம் நடந்துருமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஒரு 6 மாசம் ஹனிமூன் பீரியட் இருக்கு. அதற்குள்ள தங்களால ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ரோல் பண்ணிட முடியும்னு இவங்க நம்புறதுக்கு வாய்ப்பு. அப்போ நம்ம கையை மீறி சில விஷயங்கள் நடக்காது அப்படின்னு தங்கள் பற்றிய ஒரு மதிப்பீடு தோழர்களுக்கு இருக்கு. அப்ப அந்த விஷயத்த நம்ம ஹோல்டா வச்சுப்போம் அப்படின்னு அவங்க விரும்பி இருக்கக்கூடும். அந்த எண்ணம் இருக்கக்கூடும். அந்த எண்ணம் நியாயமா அவங்களுக்கு வரலாம், தவறு. பட் ஆனா அந்த எண்ணத்திற்கு தகுதியான நபர்களா தாவேக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நடக்கக்கூடிய இந்த 5 நாள்ல தேர்தலுக்கு தெருவுல விட்ட மாதிரி நடந்துகிட்டு சந்தி சிரிக்குது. பல்வேறு விவகாரங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து போடப்பட்ட கையெழுத்துக்கள்ல இருந்து எல்லாமே மிக அவலமாக விமர்சனத்திற்குரியதாக மாறி இருக்கிறது. 717 டாஸ்மாக் கடைகளை மூடுனேன்னு சொன்னாங்க. சரி, எந்தெந்த கடைகளை மூடி இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுல அவ்வளவு நிர்வாக குளறுபடி. மெயின் ஸ்ட்ரீம்ல ஆங்கில ஊடகங்கள் வரைக்கும் அதை எழுதி போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு ஒரு ப்ராப்பரான கைட்லைன் கூட இல்லாம எல்லா கடைகளும் ஒரு வித பதட்டத்துல இருப்பது போலவும், சில பூட்டப்பட்ட கடைகள்லாம் இந்த கடைகள்லாம் பூட்டவே முடியாது, ஏன்னா இந்த பகுதியில இது ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடிய கடைகளையும் கணக்கிடுதல் தெரியாம போட்டு மாத்தி வச்சிருக்கிறாங்க. நாமக்கல்ல ஒரு ஏரியால கடையை பூட்டுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பள்ளிக்கூடத்துக்கு பில்டிங் லைசன்ஸ் இல்லைன்னு வந்து பூட்டுறதுக்கு கிளம்பி வந்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மார்க்க பூட்டலான்னு கிளம்பி வந்ததை தான் அறிவிச்சாங்க. ஆனா டாஸ்மார்க் பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்குன்னு உடனே பள்ளிக்கூடத்தையே பூட்டலாம், பள்ளிக்கூடத்துக்கு பில்டிங்க்கு லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு கூத்த நடத்தி இருக்கிறாங்க. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பூரா கண்டிச்சு அனுப்புறாங்க. இதெல்லாம் டாஸ்மார்க்கில் நடக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைன்னு நம்மளுக்கு தோணலாம். இப்ப வெறும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்க பிரச்சனை பூதாகரமான தமிழ்நாட்டின் பிரச்சனையாக விஜய் மாற்றும் போது இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதே டாஸ்மார்க்ல இப்ப நீங்க கிளம்பி போனாலும் ஒவ்வொரு கடைக்காரனும் 20 ரூபா 30 ரூபான்னு வாங்குறான். தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே டாஸ்மார்க் கடைகள்ல போய் வழிப்பறி பண்றான். அண்ணா இன்னைக்கு என்ன வசூலா இருக்கு, காசை கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு அவன் வந்ததுனால 20 ரூபா கொடுக்குறேன் 30 ரூபா கொடுக்குறேன்னு ஒரு சில வீடியோ ஆதாரங்களோடய அதெல்லாம் இருக்கு. அதாவது 10 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல 20 ரூபா 30 ரூபா வாங்குற லெவலுக்கு போயிட்டான். ஏன்னா கட்சியில தன்னுடைய பொறுப்புக்காக அவன் பூரா கோடிக்கணக்குல கட்சி தலைமைக்கு கொடுத்து அழுதவன். இப்ப அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னு உடனே அவனுக்கு MLA சீட்டு கிடையாது, அவன் மினிஸ்டர் கிடையாது அப்படின்னா அவனுக்கு வாரியம் அது இதுன்னு ஒதுக்குவதற்கு உண்டான காலம் இருக்கிறதுக்குள்ள அவன் பூரா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வட்டி கட்டின காசை பூராத்தையும் அவன் கீழே பொறுப்புல வேற இருக்கிறான். அந்த பொறுப்புல வந்து பணம் ஃப்ளோ ஆகி வர்றதுக்குள்ள அவனுக்கு வழிப்பறி பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது குறித்தெல்லாம் விசாரணை அமைக்க வேணும், இது குறித்தெல்லாம் பேசப்பட வேண்டும் அப்படின்னு கேட்க வேண்டிய முற்போக்கு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் அங்க போய் நிற்பது அப்படிங்கிறது இன்னும் 6 மாத காலத்தில் மிக மோசமான விளைவுகளை சமூகத்துக்கு கொடுக்கும். இந்த கூடுதல் சுமை அனைத்தும் திமுகவுக்கு ஏறும்னு நான் நம்புறேன். இது எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு அரசியலில் இடதுசாரி முற்போக்கு அமைப்புகள் பேசிய
எல்லா விழுமியங்களையும் இன்னும் வீரியமாக திமுக தரப்பு கையில் எடுத்து பேச வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் கையில தான் இனிமே கேம் வரும். ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குக்கு இடதுசாரிகளும் விசிகாவும் உள்ள வர்றாங்க அப்படின்னு பட்சத்தில், இடதுசாரிகள்னா அவங்க வரப்போறது இல்லை நேரடியா, பட் விடுதலை சிறுத்தைகள் வர்றாங்க அப்படின்னு பட்சத்தில் கேள்வி எழுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு அதிகமாக இருக்கு. பொறுத்திருந்தா பார்க்கணும் அவங்க. ஏன் கேக்குறேன்னா, இது ஏபிவிபி கூட பாத்தீங்கன்னா சிஎம் பாக்குற அளவுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை அவன் சொல்ற மாதிரியாவும், பிஎம்சி திட்டத்துல நல்ல விஷயங்கள் இருக்கிறத அவங்க எடுத்துக்கிட்டது மாதிரியாவும் ஒரு போக்கு போகுது. பொதுவெளிகள் என்ன சொல்ல போனா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னாக்க RSS கூட்டங்கள் அங்கங்க வந்து திறந்த வெளியே நடக்குது. இவர் ஆதரிக்கூட பாத்தீங்கன்னாக்க பின்னாடி பார்ப்பன சமூகங்கள் அதிகமா இருப்பதெல்லாம் கண்கூட பார்க்க முடியுது. ஏதோ ஒரு வகையில மறைமுகமாக RSS ஐடியாலஜி எல்லாம் விஜய் நெருங்குவது தெரியுது இல்லையா? இதெல்லாம் வந்து குறிப்பாக திரும்ப போன்றவர்கள் அதை அச்சனுடன் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவளை எளிதாக நடந்துருமான்னு கேட்கிறேன். இல்ல, அது இன்னொரு அதிமுகவாக தாவேகா இருக்குன்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீங்க என்ன ஏன் அதிமுகவோட எழுச்சி தமிழர் கூட்டணி வச்சது இல்லையா? ஏன் அதிமுகவோட இடதுசாரிகள் கூட்டணி வச்சது இல்லையா? இன்னைக்கு சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லி விஜய கடுமையா விமர்சிக்கும் போது அதே எம்ஜிஆருக்கும் பொருந்துச்சு இல்ல. அந்த எம்ஜிஆர் முதலில் ஆதரிச்ச கட்சி எதுன்னு தேடி படிக்கணும்ல. இப்போ இடதுசாரி அரசியல், முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய தோழர்களுக்கு அதிமுகவை ஏற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இருந்ததில்லை. அப்படின்னா அது தாவேகாவுக்கும் பொருந்தது இல்ல. தாவேகா தன்னை எந்த இடத்திலும் நேரடி பிஜேபின்னு சொல்லிக்க போறது இல்ல. நேரடியா என்னைக்குமே காவி வேட்டி காவி சட்டையை போட்டுக்கிட்டு விஜய் வந்து ஜமாத்துகளுக்கு எதிராக பேச போறது இல்ல, பள்ளிவாசலுக்கு எதிராக பேசல, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு எதிராக பேசல, தலித்துகளுக்கு எதிராக பேச போறது இல்ல, பார்ப்பனர்களுக்கு எதிராகவும் பேச போறது இல்ல, பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் பேச போறது இல்ல. அப்ப அவங்களுடைய ஆளா அவங்க வந்து கன்சிடர் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கொடுத்துறாரு. அவர் நம்மளுடைய ஆளு அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துறாரு. இந்த ரெண்டு பக்கமான பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை தானே அதிமுக கடந்த காலங்கள்ல ஆடிக்கிட்டு இருந்துச்சு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து. அப்ப அதற்கு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த சாவியை கொண்டு வந்து பூட்டையும் சாவியவும் சேர்த்தாப்புல விஜய் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறது வலதுசாரி பாசி. எழுச்சி தமிழர் சொன்னது போலதான், அது RSS பெற்றெடுத்த பிள்ளை தாவே. அந்த RSS பெற்றெடுத்த பிள்ளையினுடைய ஒரு அங்கமாக இப்போது முற்போக்கு தோழர்கள் அதில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய வார்த்தையிலிருந்தே வந்திருக்கக்கூடிய விமர்சனம் தான். அது நம்ம இருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லை. ஆனா அந்த நெறிப்படுத்துவதற்குண்டான வேலையை தாங்கள் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அதை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க போறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எழுச்சி தமிழரையோ விசிகாவையோ IUML தோழர்களையோ நான் வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம இருந்தோம்னா தப்பு நடக்காது, நம்ம போய் இருந்து அதை சரிப்படுத்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா தாவேகா குறித்தான என்னுடைய மதிப்பீடு அப்படிங்கிறது அது இன்னொரு வடிவம், அதிமுகவினுடைய இன்னொரு அக்ரெசிவ் வடிவம் பெற்ற ஒரு அமைப்பு. டெலிபரேட்டா அது இன்னொரு RSS பாஜகவுக்கு சைலண்டா கேட்டை ஓபன் பண்ணிய ஒரு வேலையத்தான் செய்யும். யாராவது ஒருத்தர் நான் முந்தின நாள் SFI அமைப்பை சந்திச்சுட்டேன், அதனால இன்னைக்கு ABVP அமைப்பை சந்திக்கணும்னு சொல்லி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்களா? விஜய் அதை செய்வார். விஜய முந்தானேத்து போய் SFI அமைப்பு பார்த்துட்டு வர்றாங்க. SFI அமைப்புக்கு ஆல்டர்னேட்டா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில கல்லூரிகள்ல எந்த அமைப்பு இருக்குன்னு தேடி இருப்பாங்க. ABVPன்னு ஒண்ணு இருக்கு. யாரு அவன் என்னன்றதெல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன இடதுசாரிகள் மட்டும் தான் வந்து பார்க்கணுமா, ஏன் வலதுசாரிகள் வந்து பார்க்க கூடாதா, வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ABVP கிளம்பி வந்திருக்கு. ABVPக்கும் நான் முதல்வனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் முதல்வர் மாதிரியான திட்டங்களுடைய மகத்துவம் என்னன்னு தெரியுமா? அந்த பேரை சொல்லுவதற்கு ABVPக்கும் RSSக்கும் ஏதாவது தகுதி இருக்கா? இன்னைக்கு வந்து நின்னுக்கிட்டு ABVPயை சார்ந்த நபர்கள்னு பிரஸ் மீட். நான் முதல்வன் திட்டத்துல நிறைய சிக்கல்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு உண்டான வேலை. புதிய கல்விக் கொள்கையிலே அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை உள்ள கொண்டு வர மாட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் முதல்வன் திட்டத்துல இருக்கக்கூடிய குறைய அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரா, அதை ABVP சொல்லணுமா? அதை இவர் கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி இவர் நிவர்த்தி பண்ண போறாராம். பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்டையும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டையும் நான் முதல்வனால் பலனடைந்த அல்லது நான் முதல்வர் படித்த மாணவர்கள்ட்ட கேட்டா அவன் சொல்லுவான், இல்லங்க இந்த மாதிரி டைம் நல்லா இருக்கும், இதை இப்படி வச்சா நல்லா இருக்கும், அடுத்த பசங்களுக்கு இது நல்லா இருக்கும், இப்படி பண்ணலாம். எல்லாமே அப்டேட் பண்றது தானே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க போறது. அப்ப இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல படிச்ச IAS தேர்வுல தேர்ச்சி அடைஞ்ச ஒரு பையன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டா அவர் இன்னும் சொல்லுவாரு, அண்ணன் இந்த இடத்த சார் இப்படி பண்ணோம்னா இந்த பசங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், நான் அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இது தெரிஞ்சா நல்லா இருக்கும் தோணுச்சு அப்படின்னு சொல்றது வேற. இவங்க வந்து நின்றுகிட்டு இதுல வந்து நிறைய இது இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுக்கணும். சரிடா, PMC திட்டம் வேணாம்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டா, வாயிலடிங்க, அதுல எதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாருன்றான். யார்? ABVP வந்து சொல்லுது. இந்த நாட்டின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய
கூட்டணி கட்சியினருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயினுடைய வார்த்தைகள்ல இருந்து வந்ததா ஏபிவிபி வெளியில வந்து சொல்றாங்க. பிஎம்சில எதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும்னு ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறாரு விஜய்னு. இந்நேரம் மறுப்பு வரணுமா இல்லையா? சங்கி பயலுக உள்ள வந்து என்னைய பார்த்துட்டு பூங்கொத்து தான் கொடுத்துட்டு தூரமா நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போய்க்கிறேன் சார் கேட்டுட்டு உள்ள வந்தாங்க. இவங்க வந்து நின்றுட்டு என்கிட்ட பேசாததெல்லாம் பேசினாங்கன்னு அறிக்கை வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாதா? அப்படி வரலைன்னா என்ன அர்த்தம்? பேசி இருக்கிறாங்க, அவரும் அதை சொல்லியிருப்பாருன்னு தான் அர்த்தம். பிஎம்சில தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நடைமுறைப்படுத்துறேன்னு. எது பிஎம்சி திட்டம்? தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கால சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்பட்ட திட்டம் பிஎம்சி திட்டம். அந்த திட்டத்துக்கு தர வேண்டிய காசை கொடுத்தா என் வீட்டு பிள்ளைக்கு சாப்பாடு போட முடியுங்கிற நெருக்கடி இருந்த போதும் பரவாயில்ல, எத்தனாயிரம் கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சண்டை போட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாம தடுத்த திட்டம். அந்த திட்டத்தை இன்னைக்கு ஏபிவிபி காரங்கள்ட்ட சொல்றாரு, அதுல நல்லது எல்லாத்தையும் பார்த்து நாங்க உள்ள சேர்த்துக்கிறதுக்கு வழி பார்ப்போம்னு சொல்லி இருக்கிறாருன்னு வந்து வாக்குமூலம் கொடுக்குறான். இப்ப வரைக்கும் அந்த கட்சிக்காரர்கள் பார்த்துட்டு பேசாம இருக்கிறாங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு எதை நோக்கி போய்க்கு? பேரழிவை நோக்கி தான் போய்கிட்டு. திமுகவுடைய கூட்டணி நிலைமை, அதாவது விசிக சிபிஎம் தொடர்ந்து சொன்னாங்க, அது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இது என்ன சொல்ல? திமுக தற்போது கூட்டணி கட்சிகளை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிறது வந்து தேமுதிக அவங்களோட கூட இருக்கிறாங்க. அதை தாண்டினா உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்ட கூட்டணி கட்சிகள் அவங்க அப்படியே இன்டாக்டா கூட இருக்கிறாங்க. கருணாநிதிப்பா இருக்கட்டும், பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய அமைப்பா இருக்கட்டும், இப்படியான கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய அமைப்பா இருக்கட்டும், இப்படியான அமைப்புகளுடைய சிறு சிறாங்க ஒரு அளவு தனி கட்சியாக பிரபலமாக தெரிந்த கட்சி அப்படின்னு பார்க்கும்போது பிரேமலதா அவர்களுடைய கட்சி இருக்கு. எல்கே சுதீஷ் வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த கூட்டணி மட்டும்தான் இருக்கு. ஏனைய கொள்கை கூட்டணி என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட இடதுசாரிகள் விசிக அவர்கள் விசிக அமைச்சரவையில் பங்கேற்கும் பட்சத்தில் விசிக கூட்டணியில் இருக்க வாய்ப்பு. இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கேற்காததால் அவர்களுடைய சொல்படி நாங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் சொன்னா அந்த கூட்டணி இருக்குன்றது பொருள். எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தலின் போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியில் கூட்டணியில் இருப்பதைத்தான் சிறிய கட்சிகள் விரும்புவார்கள். அப்படி பார்க்கும்போது தாவேகாவில் இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, லெட்டர் பேட்லயே அவங்க கண்ணீர் மல்க ஒரு மடல் எழுதின மாதிரிதான், எங்களை இந்த தேர்தலும் வச்சுக்கணும், அடுத்த தேர்தலும் வச்சுக்கணும், அதுக்கு அடுத்த தேர்தலும் நீ வச்சுக்கணும், அப்பதான் நான் அந்த கூட்டணியில இருப்பேன் அப்படின்னு செல்லமா அவங்க ஒரு கோரிக்கை. அதனால அவங்க அதுக்கு வந்துருவாங்க. எல்லாரும் வந்து ஒன்னாதான் இருப்பாங்கன்றதுதான் நான் யூகிக்கிறேன். திமுக தன்னை தனித்து உதயசூரியனில் நிற்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை சேர்த்து கொண்டு கள வேலைகளை பார்ப்பதற்கு முன்னேறி வரணும். அததான் நேற்று கனிமொழி அவர்களும் பேசி இருந்ததா ஒரு தகவல் படிச்சேன். இன்னும் அந்த செய்தியை படிக்கல. அவங்களும் வந்து கூட்டணியை விட்டு தனியா சின்னம் உதயசூரியனுக்கான வேலைகளை நம்ம முன்னெடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத பேசியிருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு பெரிய தேர்தல் தோல்வி அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு கட்சி 234 தொகுதிகளிலும் கட்சியை சார்ந்த நபர்களை ஊக்குவிப்பதற்கு கூட்டணி அல்லாத ஒரு இடத்தை நோக்கி நம்ம நகரணும். அதுதான் நம்ம தொண்டர்களை நம்மளை உற்சாகப்படுத்துங்கிறதுக்காக பேசுறதுதான். அந்த செயல்பாட திமுக கையில் எடுத்து பேசி செஞ்சாங்கன்னா அந்த கட்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய ஹோல்டு கிடைக்கும். ஓகே, உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சுள்ள அறக்கலத்து நேர ஒதுக்கீடு பண்ணிக்கிறோம்.